அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொடர்ந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் சிம்ம ராசிக்கான பதிவு. சிம்ம ராசிக்காரவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. முதன்மையான ராசி, முன்னின்று செய்யக்கூடிய ராசி. எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் சிம்மராசிக்காரவங்க முன்னின்று செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது ஆண்களை விட பெண்கள் எல்லா விஷயத்திலையும், ஒரு உறவினர்களாக இருக்கட்டும், ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஒரு வேலைகளாக இருக்கட்டும், ஒரு உதவிகளாக இருக்கட்டும், எதுவுமே முன்னாடி நின்று செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இயற்கையிலே உண்டு. அது இறைவனுடைய அனுகூலம் பெற்ற ராசின்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 5வது ராசி, குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய ராசி, உயிர் அணுக்கள் ஜனிக்கிறதுக்கான ராசி, முன்னோர்களுடைய ராசி, பரம்பரையான ராசி. சரிங்களா? இந்த மாதிரி சிம்ம ராசியோட புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களுக்கு உயிரையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசியாதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல, 2ஆம் இடத்த அதிபதியோட கனெக்ட் ஆகுறாரு, புதனோட கனெக்ட் ஆகுறாரு. இங்கே புதன் ஆஸ்யூஷுவல் அவருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்த அதிபதி புதன் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர், குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கக்கூடியவர், வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர், மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடியவர். ஒரு ஜாதகர் ஒரு மனிதனுக்கு அவர் செய்கிற தொழிலையும் வேலையும் வச்சு தான் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது பேசிக்லேயே. அந்த மாதிரி வேலையை வைத்து மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனுக்கு இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி புதனோட ராசியாதிபதி சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வருமானங்கள் இந்த காலகட்டங்களில் நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சிம்ம ராசி நேயர்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது நாள் வரையிலும் வேலையே தடுமாற்றமாக இருந்தது, வேலை கிடைக்காம இருந்துச்சு, ஒரு அரசு வேலைக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல முடிவு வர்றதுக்கான மாதம். சரிங்களா? அதோடைய தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில், அப்போ வேலைக்கு ஊதியத்துக்கு இதுக்கெல்லாம் சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார், அவருடைய அனுகூலத்தை கொடுப்பார். அதனால் சனி பகவானுடைய பார்வையில் ராசியாதிபதி இருக்கிறது, புதனோட சேர்க்கை பெற்றிருக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். தொழில்காரகன் வேலைக்காரகனை பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். நிரந்தர தொழில் அமைகிறதுக்கு, நிரந்தர வேலை அமைகிறதுக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்திக்கிறதுக்கு, இதெல்லாம் சிம்மராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையான காலகட்டங்கள். இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கடன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆல்ரெடி உங்களுடைய ராசியை ராகு பகவான் பார்வை செஞ்சிட்ருக்கார். அப்போது ஏதாவது ஒரு பெரிய முயற்சி பண்ணுறேன், ஒரு தொழிலுக்காக பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, அவசரப்பட்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதில் நீங்கள் அஸ்யூஷுவல் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், தைரியமாக அந்த முடிவுகளை எடுக்கலாம். ஒரு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக அனுப்பலாம். குரு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார். ஒரு லோன் போட்டு வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஃபேவரபுளான காலகட்டங்கள். ராசியில் உங்களுக்கு
கேது தடையை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது கேது பகவானுடைய வேலை. நிம்மதி இல்லாத அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கேதுவோட வேலையாக இருந்தது. ஆனால் இப்போ சிம்மராசிக்காரங்கள் கடந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா புதுசாக சிவன் வழிபாடு எடுக்கிறதுல ரொம்ப அதிக ஆர்வம் காட்டுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு தானம் கொடுக்கறது, கட்டுமான பொருட்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். அதுக்கான கொடுப்பனையான காலகட்டங்கள் உங்களுக்கு தெய்வ வழிபாடும் தெய்வத்தோடைய அனுகூலமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை நீங்கள் தெய்வ வழிபாடை தொடர்ந்து எடுங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மேன்மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.